எல்லாவற்றையும் நானே செய்யணும்னு இருக்குல்ல, தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. என்னம்மா படிச்சிருக்கு உங்க பிள்ளை? +2. வா பாப்பா. என்ன பேரு? மாலத்தி. என்ன சப்ஜெக்ட் எடுத்த? காமர்ஸ் மேடம். உங்க அப்பா என்ன மார்க்? 645 மேடம். என்ன குரூப் வேணும்? எக்கனாமிக்ஸ் மேடம். பாப்பா இந்த அவளுக்கு தெரியாது மேடம், ஒன்னும் கொடுங்க. உங்க பேர் நான் சுப்பிரமணியம். சுப்பிரமணியம்னு எழுதுங்க, முடிஞ்சா உங்களுக்கு சீட் தரேன். இப்ப கூட இந்த பெற்றோர்கள் கிட்ட கூட கேட்டு பாருங்களேன். குழந்தை கிட்ட ஏதாவது கேட்டா குழந்தை பதில் சொல்ற வரைக்கும் உங்களால தாங்க முடியாது. என்னப்பா பேரு? அரவிந்த். அதுகிட்ட தானே கேட்டேன். குழந்தைய கொஞ்சம் அப்படி விடுங்களேன், அது சிறகு விரிச்சு அப்படி பறக்கட்டுமே. தத்தி தத்தி தான் பறக்கும், பரவாயில்ல பறக்கட்டுமே. கீழே விழும்போது மட்டும் பாத்துக்கங்க. அதுவே எந்திரிக்கிறாரு பாரு, இல்லன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதானே. ஏன் ஹேண்டிகேப்டா மாத்துறீங்க? வாசல் வரைக்கும் எங்க அம்மா என்ன பாத்துக்குவாங்க, வாசல் இறங்கிட்டேன்னா நீங்க தானே என்ன பாத்துக்கிறீங்க. உங்கள் மீது நம்பிக்கை வேண்டும் என்றால் என் நம்பிக்கையை நான் எப்படி வளர்த்தெடுத்துக் கொண்டேனோ அதே போல் உங்கள் பிள்ளையை சமூகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வளர்த்தெடுங்க. நல்லா பேசட்டும், நல்லா வரட்டும் அந்த குழந்தைக்கு. என்னுடைய டைம் எனக்கு நெருங்குது, ரொம்ப குரூஷியலான டைம்ல நான் நிக்கிறேன். என் தங்கை மகள், என் மகள், அவளுக்கு நேற்று திருமணம் முடிஞ்சு இன்னைக்கு ரிசப்ஷன். 7:30 மணிக்கு ரிசப்ஷன் ஆரம்பிச்சது. காத்திருக்கிறாள் மணமகள், அவள் பெரியம்மாவை பார்ப்பதற்காக. ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறேன் நான். ஆனா ஒரு தகவலை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லா பெற்றோர்களும் எல்லா தாய்மார்களும் அன்பானவர்களே தவிர ரொம்ப ஆழமான அறிவானவர்கள் இல்லை. இப்படி சொல்றதுனால கோச்சிக்காதீங்க. எங்க அம்மாவை நான் ஒரு பெண்ணா பாக்குறதே இல்லை. அது எனக்கு ஒரு இறைவனால் அளிக்கப்பட்ட ஒரு கிஃப்ட். அது எனக்கு சொல்ற அறிவுரைகளை, எனக்கு சொல்ற வழி நடத்துதலுக்கு மட்டும்தான் எனக்கு மைண்ட்ல வந்து ரெக்கார்ட் ஆகும். அவங்க செய்யற விஷயங்களை, ஒரு பெண்ணு அவங்க சண்டை போடுறது, அவங்க வர்றது, அவங்க ஏதோ ஆசை, நான் கவனிக்கிறதே இல்லை. எங்க அம்மா என்ன, அவங்க சாதாரண பெண் தான், குற்றம் குறைகளோட தான் இருப்பார்கள். ஆனா நான் கவனிக்கவே மாட்டாங்க. ஏனென்றால் எனக்கு அந்த அனுமதி இல்லை. என் தாயின் குறைகளை, குற்றங்களை ஆழ்ந்து நோக்குவதற்கு எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. என் தாயின் காலடியில் எனக்கு சொர்க்கம் இருக்கிறது. இறைவனால் வந்த தீர்ப்பு, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் அவங்களை அப்படி முறைச்சு பார்க்கவே மாட்டேன், அவங்கள நோண்டவே மாட்டாங்க. அவங்க ஏதாவது சொன்னா சரிமா. 17 வயசு பொண்ணுங்க, 42 வயசு பையனை கல்யாணம் பண்ணும், பையன் இல்ல ஆம்பளைய கல்யாணம் பண்ணணும்னு நிக்குது. எப்படி இருக்க வைத்தறிச்சல். ஏதோ ஒரு காலேஜ்ல படிக்குது. என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. நான் சொன்னேன் 5 நாள் பிள்ளைகிட்ட பேசுறேன், 1 hour 1 to 2 ஃப்ரீயா இருக்க வந்துருங்க. பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க. பொண்ணுகிட்ட நான் பேசுறேங்க. நான் ஃபர்ஸ்ட் கிட்ட சொன்ன விஷயம் என்ன, பார் இப்போ முடிவெடுக்காத, 17 வயசு சொன்னேன். எப்போ மேடம்? அவரை தான் மேடம் கல்யாணம் பண்ணிக்கோ, 5 வருஷம் பொறுத்து. அப்போ அவருக்கு 47 வயசு இருக்கும், உனக்கு 23 இருக்கும். அவன் அப்படி நின்னா, 47 எனக்கு 23. ஆமா, அப்போ பண்ணிக்கலாம். இப்போ படி. கொஞ்சம் கொஞ்சமாவ பேசுறா 1 hour 3வது நாள் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த போன் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. அவங்க அப்பா அவனுடைய கொஞ்சம் கடுமையான நடவடிக்கை தான் அவன் மனசுல அவ்வளவு ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கு. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளையே தன்னுடைய தீர்வை கொடுத்தா. நான் இனி படிக்கிறேன், 5 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஒரு முகத்தை பார்ப்பேன், அது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். குழந்தை சொல்லிட்டா, நாளையில இருந்து காலேஜ் போறேன். நிஜமா போன் அம்மாட்ட கொடுத்துறேன். ரியலி மேம், ஐ லவ் யூ மேம் சொல்லிட்டு என் காலில் விழுந்துட்டு பிள்ளை வெளியில வருது. அவங்க அம்மாவை பார்த்துதான் நான் அவங்க அம்மா அப்படின்னு போனை கொடுக்குதுங்க அம்மாட்ட. அவங்க அம்மா இல்லை, என்ன மேடம் இது, போன் கொடுத்துட்டாலே. போன் கொடுத்துட்டான்னா கேட்க மாட்டாளா? கேட்க மாட்டா. நிஜமாவாடி? ஆமாம்மா கேட்க மாட்டேன். அப்போ அந்த ஆளு அப்புறமா பேசிக்கலாமா, 5 வருஷம் வரைக்கும் நான் எதுவுமே பார்க்க மாட்டேன், பேச மாட்டேம்மா, நான் படிக்கிறேம்மா. அந்த அம்மா ரியாக்ஷன், சனியனே 6 மாசமா இதை தானடி சொல்றேன்.
அதை விட பெரிய விஷயம் அவங்க திட்டினது. டிவியில வரவங்க சொன்ன உடனே கேட்டுக்கிறியா? இப்ப புரியுதா? எல்லா அம்மாவும் அறிவாளிங்க இல்ல, சில அம்மாங்க தத்திங்க. என்ன நடக்குதோ தம் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் தூர நின்று பார்த்து அவர்களிடத்தில் எந்த ஈகோவும் இல்லாமல் தன்னுடைய குழந்தையை வழிபடுத்தக்கூடிய அந்த ஆற்றல் பெற்றோரிடத்தில் இருக்க வேண்டும். ஆசிரியர்களிடத்தில் உங்கள் குழந்தைகளை முழுமையாக ஒப்படையுங்கள். இந்த பள்ளிக்கூடத்தை நான் வந்ததிலிருந்து ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். மாங்காட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு இருந்தாலும், இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் சிறப்பான பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும், இந்த பள்ளிக்கூடத்தில் உங்கள் பிள்ளையை நம்பி நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள். உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது என்கின்ற அளவிலே இவர்கள் தன்னுடைய பாடங்களை, தன்னுடைய வடிவமைப்பை, பள்ளியினுடைய சூழலை மிகச்சிறப்பாக வடிவமைத்திருக்கிறார்கள். மார்க் நிறைய விஷயங்களை நிர்ணயம் செய்யாது. 2 டாக்டர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டது போல நாம் என்னவாக வேண்டும் என்பது அங்கே இருக்கிறது. அதை நம்முடைய வாழ்க்கைக்கான விஷயங்களாக எடுத்து பறித்துக் கொள்வதற்கான ஆற்றலை பிள்ளைகளுக்கு கொடுங்கள். பிள்ளை சிறகு விரித்து பறக்கட்டும். பறக்கின்ற பொழுது அது சிட்டுக்குருவி போல்தான் இருக்கும். பறக்க 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 தெரியும் அது சிட்டுக்குருவி இல்லை, அது ராஜாளி என்று அது புரிந்து கொள்ளுகின்ற வகையில் அது சிறகு விரிந்து பறக்கட்டும். வானம் காத்திருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை சிறகை விரிய அனுமதியுங்கள். அவர்கள் பறக்கட்டும். நானும் அங்கேதான் பறந்து கொண்டிருக்கோம். நன்றி, வணக்கம்.